ஒரு பழைய ஓட்டு வீட்டின் தென்னையில் கிழிந்த புடவையுடன் கையில் பழைய பைப்பிளை பிடித்துக் கொண்டு பாட்டி மரியாள் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரைச் சுற்றி மக்கள் வரவும் போகவும் செய்தார்கள். ஆனால் யாருடைய பார்வையும் அவரை தொட்டதே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதில் இருந்த அவரது மகனும் மருமகளும் சில துணிமணிகளை கீழே போட்டுவிட்டு குளிர்ந்த குரலில், "இனிமே இங்கேயே இருந்துக்கோ, எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதே" என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமலே சென்று விட்டார்கள். பாட்டி மரியாள் கண்ணீர் மல்க வானத்தை நோக்கி, "இயேசுவே, 30 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இன்னைக்கு நான் அவங்களுக்கு பாரமா போயிட்டேனா? ஒரு தப்பும் செய்யலையேப்பா" என்று உடைந்து அழுதார். இரவு இருண்டது. வானம் முழுக்க கருமேகங்கள் சூழ்ந்தது. பயங்கரமான இடி, மின்னல், மழை கொட்டிக்கொண்டே இருந்தது. ஒதுங்க இடமில்லாமல் ஒரு கடையின் ஓரத்தில் பாட்டி சுருண்டு உட்கார்ந்தார். குளிரால் நடுங்கிக் கொண்டே வானத்தை நோக்கி அலறினார். "நல்ல பிள்ளைகளை கொடுத்தீங்க, அழகான குடும்பத்தை கொடுத்தீங்க, எல்லாத்தையும் நான் அன்போட பார்த்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேனே. இதுதான் எனக்கு நீங்க கொடுக்கிற பதிலா சாமி? நான் என்ன தப்பு பண்ணேன்?" அவர் அழுகை அந்த மழை சத்தத்திலும் தெளிவாக கேட்டது. அந்த நேரத்தில் அவருக்கு பின்னால் ஒரு மெல்லிய ஒளி தெரிந்தது. ஒரு மறைமுகமான இருப்பு அவரது தோளில் மெதுவாக ஒரு கை வைத்தது போல. அவர் பார்க்கவில்லை. ஆனால் அவரது அழுகை மெதுவாக அடங்கத் தொடங்கியது. அந்த அமைதியில் ஒரு குரல், "மகளே, கவலைப்படாதே. உனக்கு நான் கொடுத்த கடமைகளை நீ உண்மையாக செய்து முடித்தாய். நீ அனாதையல்ல. நான் உன்னோடு இருக்கிறேன்." மழை சற்று குறைந்தது. எதிர் வீட்டில் இருந்த ஒரு சிறுவன் ஜன்னல் வழியாக இந்த காட்சியை பார்த்தான். அவன் மனசு உருகி உடனே ஒரு குடையை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். "பாட்டி, ஏன் இங்க நனைஞ்சிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரங்க எங்க? ஏன் தனியா இருக்கீங்க?" பாட்டி மெதுவாக சிரித்துக்கொண்டு கண்ணீர் துடைத்து, "எனக்குன்னு யாரும் இல்லப்பா, எல்லாரும் துரத்திட்டாங்க" என்றார். சிறுவன் உடனே சொன்னான், "அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி, வாங்க எங்க வீட்டுக்கு." அவன் அவரை அழைத்துக்கொண்டு வீட்டுக்குள் கொண்டு சென்றான். அவரது பெற்றோர் வெளியே வந்தார்கள். சிறுவன் நடந்ததை எல்லாம் சொல்லிக் கொண்டான். அவர்கள் உடனே பாட்டிக்கு போர்வை போட்டார்கள். சூடான பால் கொடுத்தார்கள். அந்த வீட்டின் அம்மா மெதுவாக சொன்னார், "அம்மா, கவலைப்படாதீங்க. எங்க வீட்ல என் பையனை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். நாங்க வேலைக்கு போறப்ப சமைக்கவும் யாரும் இல்லை. நீங்க எங்க கூடவே இருந்துக்கிறீங்களா? சம்பளமும் தரோம். இது உங்க வீடு மாதிரிதான்." பாட்டி கண்களில் நன்றி கண்ணீர் வழிந்தது. "சாமி, நீங்க எனக்கு கொடுத்த வேலை இதுதானா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்றியுள்ளவளா இருப்பேன்." காலம் சில மாதங்கள் நகர்ந்தது. அந்த வீடு இப்போது மகிழ்ச்சியால் நிரம்பி இருந்தது. சமையலின் மனம் வீடு முழுக்க பரவியது. பாட்டி சிரித்துக்கொண்டு சமைத்தார், துணிகளை மடித்தார், சிறுவனுக்கு கதைகள் சொல்லி மகிழ்ந்தார். அந்த தம்பதி அவரை தங்கள் சொந்த தாயைப் போல நேசித்தார்கள். ஒரு நாள் பாட்டி கேமராவை நோக்கி மெதுவாக சொன்னார், "மனுஷங்க கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்னைக்கு மழையில நனைஞ்சது என்னை அழைக்க இல்லை. என்னை இந்த அழகான வீட்டுக்கு கொண்டு வரத்தான்.